வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட நான் வாசித்ததில் மிகவும் பிடித்தமான ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கருத்துக்கள் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். சரியா? இப்ப கதைக்குள் போகலாமா? "வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே" என்பது அற்புதமான திருவாசக வரிகள் அல்லவா? அதை ஒட்டிய கதை தான் இது. 5 வயது சிறுமி தன் அம்மாவுடன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தா. அங்கே ஒரு முத்து மாலைய பார்த்தா. அது வேண்டும் அப்படின்னு தன் தாய்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சு வாங்குனான். இது அழகா இருக்கு. ஆனா, விலை அதிகமா இருக்கே தவிர, தரமே இல்லாத பிளாஸ்டிக் மாலைம்மா அப்படின்னு அந்த தாய் சொல்றா. நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி, ஒரிஜினலான ஒரு அற்புதமான மாலைய நான் வாங்கி தர சொல்லேன். இது வேண்டாம்மா அப்படின்னு தாய் சொல்றாங்க. ஆனா, அந்த சிறுமி அழுது பிடிவாதம் செஞ்சு அந்த பிளாஸ்டிக் முத்து மாலைய வாங்கிக்கிட்டா. அந்த சிறுமிக்கு அந்த முத்து மாலை மிகவும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக போனது. அதை எங்கு சென்றாலும் அணிந்திருப்பாள், உடன் வைத்திருப்பாள் அவள். பள்ளிக்கு போகும்போதும் சரி, நண்பர்களோட விளையாடும்போதும் சரி, ஏன் படுக்கும்போது கூட அத கழுத்தில போட்டுட்டு இருப்பா. பிளாஸ்டிக் மாலைய கழுத்தில போட்டிருந்தா, அலர்ஜியால கழுத்து நிறம் மாறிடுமா? அப்படின்னு என்னென்னவோ தாய் சொல்லி பார்த்தும் கூட, அத பிரியவே அந்த குழந்தைக்கு மனசே இல்ல. அந்த சிறுமியின் அப்பா ரொம்ப அன்பானவர். தினமும் அவர் குழந்தை படுக்கும் முன் கதை சொல்லுவாரு. ஒரு நாள் கதை சொல்லி முடிச்சதும் கேட்டாரு, "மகளே, என்னை உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாப்பா, ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. "அப்போ உன்னோட முத்து மாலைய எனக்கு தரியா?" அப்படின்னு அப்பா கேட்குறாரு. "ஓ! முடியாதுப்பா. நீங்க வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க. என்னோட பிங்கி பொம்மைய வேணா எடுத்துக்கோங்க. ஆனா முத்து மாலைய மட்டும் தர மாட்டேன்ப்பா." அப்படிங்கிறா அவ. "பரவால்ல குட்டிமா." அப்படின்னு புன்னகையோட பதில் சொன்னாரு தந்தை. இன்னொரு நாள் மீண்டும் கேட்குறாரு, "மகளே, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு. "ஆமாம்ப்பா, ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. "அப்போ உன்னோட முத்து மாலைய எனக்கு தரியா?" அப்படின்னு மீண்டும் அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த குழந்தை, "ஓ! முடியாதுப்பா. நீங்க வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க. வேணும்னா என்னோட குதிரை பொம்மைய கூட எடுத்துக்கோங்க. முத்து மாலைய மட்டும் கேட்காதீங்கப்பா. ப்ளீஸ் அத மட்டும் நான் தரமாட்டேன்." அப்படின்னு இந்த முறையும் அழுத்தமா அந்த குழந்தை மறுத்துருச்சு. இப்போதும் அதே புன்னகையோட, "பரவால்ல குட்டிமா" அப்படின்னு தந்தை போயிட்டார். சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது, சிறுமி ஒரு தயக்கத்தோட, "இந்தாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டே ஒரு சிறிய பெட்டிய திறந்து, அதிலிருந்த அவளோட விருப்பமான முத்து மாலைய எடுத்து தந்தையின் கைகள்ல தந்தா. அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்தது. அதை ஒரு கையில வாங்கிக்கிட்ட தந்தை, மறு கையால தன் பாக்கெட்ல இருந்த ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுத்தார். அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருந்தது. அவர் அதை தன்னோட எப்போதுமே வச்சுக்கிட்டு இருந்தார். குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்துக்கிட்டே இருந்தார் அவர். அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலை கொடுத்தார். "இதை உனக்கு தருவதற்காக தான்டா குட்டிமா, நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலைய கேட்டேன்." அப்படின்னு தந்தை சொன்னார். இந்த தகப்பன் வேறு யாரும் அல்ல. நம் எல்லோரையும் படைத்த இறைவன் தான். அந்த குழந்தை தான் நாம். ஆமாம். இதுபோல தான் நாமும் நம் வாழ்க்கையில சில மலிவான விஷயங்கள அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கைவிடுவதற்கு தயாராகவே இல்ல. அத்தகைய போலியான விஷயங்கள கைவிட்டால், இறைவன் உண்மையான நிரந்தரமான சொர்க்கத்தை நமக்கு பரிசளிப்பான். நமது மோசமான பழக்கங்கள், செயல்கள், தீய நட்புகள், உறவுகள் இப்படி எது வேண்டுமானாலும் நம்மோட மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம். அவைகளால் நமக்கு பாதிப்பு அப்படின்னு தெரிந்தும் கூட கைவிட கடினமானவையாக இருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கிறது. அத்தகைய சிறப்பான ஒன்றை பெற வேண்டுமானால் போலியான மலிவான விஷயங்களை நாம கைவிட வேண்டும் தானே. அன்பே வடிவான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை அல்லவா? ரொம்ப அற்புதமான இந்த கதைய நானு வாசிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி அன்பு நேயர்களே! மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு அற்புதமான கதையோடு. நான் இளைவேணி கிருஷ்ணா.